கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ என்றால் என்ன அர்த்தம்? அதாவது குருவி பறவைகள் ஒரு இடத்துல ஒரு மரத்துல தங்களுடைய கூட்டை கட்டுது. ஆனா அந்த கூட்டை விட்டுட்டு ஒருவேளை இரை தேடி போகவோ அதற்காக பல இடங்களுக்கு அலையும் போது அது தன்னுடைய கூட்டை மறந்து வேறொரு இடத்துல போய் அது தங்க ஆரம்பிக்கின்றது. கூட்டை மறந்து போய் விடுகிறது. அப்போ கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த கூட்டுல வேற ஒரு குருவி கட்டின கூட்டுல வேற பறவைகள் வாழலாம். அல்லது அது அந்த கூடே டேமேஜ் ஆகி போகலாம். அதே போலதான் மனுஷர்களும் கூட சில நேரத்துல ஆண்டவர் அழகாக அவர்களுக்கென்று ஒவ்வொருவரையும் இந்த சமுதாயத்துல அழகாய் வாழ வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்போடு பொறுப்புள்ள ஸ்தானத்தை கொடுக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர் என்று சொல்லி அழகான ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி தான் கொடுக்கிறாரு. ஆனா இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஸ்தானத்தை, தங்களுடைய நிலை, அதாவது தாங்கள் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் அங்காங்கே அலைவதை வழக்கமாக கொள்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாங்கள் இருக்கிற ஸ்தானத்தினுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் அந்த ஸ்தானத்துல நின்று தங்களுக்கு கொடுத்திருக்கிற தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் ஆங்காங்கே சுற்றி தங்களுடைய பொறுப்பை மறந்து உதாசீனப்படுத்தி அலைபவர்களாக இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, பின்னாடி அவங்களுடைய அந்த ஸ்தானம் பறி போகிறது, அல்லது நல்ல ஒரு ஸ்தானத்தை இழந்து பரிதவிக்கிறாங்க. அதனால அல்லது முட்கள் உருவாகி கூடுகிறது அவர்களுடைய பாதையில. பின்பு ஏன் இப்படி நடந்தோம் என்று சொல்லி அவர்கள் தலையில் அடித்து அழுவது போல சூழ்நிலை உருவாகி விடுகின்றது. அப்போ முதல்லையே தங்களுடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோமானால் பெற்றோர், பிள்ளைகள், இல்லையா, கணவன், மனைவி, மாமனார், மாமியார், இப்படி தாத்தா, பாட்டி, இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துல நிற்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்போ பெண் என்று எடுத்துக்கொள்வோமானால், இல்லையா, பெண் ஒரு சகோதரி தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தாயாக இருக்க வேண்டியிருக்கிறது. தன்னுடைய பெற்றோருக்கு மகளாக இருக்க வேண்டியிருக்குது. அதே நேரத்துல தன்னுடைய கணவனுடைய அம்மா அப்பாவிற்கு மருமகளாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்க ஆறாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது இவங்க அந்த ஸ்தானத்துல வர்றாங்க. இவங்க மாமனார் மாமியாராக மாறி போறாங்க. இப்போ ஒரு குடும்பம்னா இப்படிப்பட்ட அமைப்பு. அப்போ எந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க, தான் எந்த ஸ்தானத்துல இருந்து யார்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி பழக்கணும், எப்படி அவர்களை நடத்தணும் என்று சொல்லி புரிந்து கொண்டு அவர்கள் அதை நடத்த வேண்டும். அதே போல குடும்பம் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு சபை, திருச்சபை இருக்குது, ஊழியம் இருக்குது, போதகர்கள், மேய்ப்பர்கள், இல்லையா, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அழைப்பை உணர்ந்து அந்த ஸ்தானத்துல நின்று கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து கர்த்தர் சிலரை நடத்தும் பொழுது அதை புரிந்து கொண்டு அதிலே பொறுப்புள்ளவர்களாக நடக்க வேண்டியதா இருக்கின்றது. வேதத்துல நம்ம ஒரு உதாரணத்தை இன்றைக்கு பார்க்கலாம். நம்ம சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய தாய் தகப்பனுக்கு தேவனுடைய தூதன் பேசுகின்றார். வயிற்றுல பிறக்கிற குழந்தை ஒரு இரட்சகனாக இருப்பான், சவரகன் கத்தி படக்கூடாது, நீ திராட்சரசமும் மதுபானமும் நீ அருந்தக்கூடாது, தீட்டானதை புசிக்க கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்படுது. அப்போ கர்த்தர் கருவில் இருக்கும் பொழுதே சிம்சோனை வேறு பிரித்து தன்னுடைய ஜனத்தை ரட்சிப்பதற்காக உருவாக்கி வருகின்றார். எப்படி ஒரு பரிசுத்தத்துல தாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது பிள்ளையை வயிற்றில் சுமக்கும் போது, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தில் இந்த பிள்ளையை உருவாக்கி வளரச் செய்கின்றார். அப்புறம் ஏற்ற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவருமே இறங்கி அவருக்கு யாருக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு பலம், அதாவது அசாதாரணமான பலத்தை கொடுக்கின்றார்.
எதற்கு என்றால் தன்னுடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக, தன்னுடைய ஜனத்தை நியாயம் விசாரித்து நடத்துவதற்காக ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். நியாயாதிபதிகள்ல பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும்போது சிம்சோன் ஒரு தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்று போடுவதை பார்க்கின்றோம். பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகின்றார் தம் ஜனத்திற்கு. ஆனா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல பாருங்க, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையிலே வெளிச்சமான போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலிலே பதிவிருந்து ராம் முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோனை இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தருடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அவர் தன் ஸ்தானத்தை விட்டு எங்க போறார் பாருங்க. தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளல, தன்னுடைய தலைமைத்துவத்தை உணர்ந்து கொள்ளல, கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கின்ற பலத்தை உணர்ந்து கொள்ளல. அதாவது கிருபை, ஒரு பெரிய ஒரு கிருபையை உணர்ந்து கொள்ளல. அவர் பெலிஸ்தர்களின் எல்லையில இருக்கிற ஒரு பெண்ணை தேடி, ஒரு வேசியை தேடி செல்வதை நம்ம பார்க்கின்றோம். பாருங்க, ஸ்தானத்தை விட்டு அலைதல், தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விட்டு தவறான வழியில தன் இஷ்டப்படி அலைவது தான் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவியை போல என்று சொல்லப்படுகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையின் முடிவை நம்ம அறிந்திருக்கின்றோம். ரட்சிக்க துவங்கினான் என்று நான் எழுதியிருக்கிறது. தேவன் அவனை குறித்து வைத்த திட்டத்தை முழுவதுமா நிறைவேற்றினதாக எழுதப்படலை. பிரியமானவர்களை, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒரு நல்ல ஒரு பொறுப்புல வைத்திருக்கலாம், நல்ல ஒரு ஊழியத்தை செய்வதற்கு வைத்திருக்கலாம், நல்ல குடும்பத்தை நடத்துவதற்கு வைத்திருக்கலாம், அல்லது நீங்க நல்ல ஒரு வேலை ஸ்தலத்துல நல்ல ஒரு பொறுப்புல இருக்கலாம். உங்கள் ஸ்தானத்தை விட்டு அலையாதீங்க. உங்க ஸ்தானத்தை மற்றவங்க பறித்து கொள்ள, அல்லது உங்க ஸ்தானத்தை நீங்க இழந்து தவிக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தில் நின்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்புள்ள ஸ்தானத்தை புரிந்து கொண்டு அதிலே நின்று செயல்பட கிருபையை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, வருகிற சனிக்கிழமை சென்னையில் வைத்து நடைபெறுகின்ற உபவாச கூட்டத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமையில நடைபெற்று வருகின்றது. இந்த உபவாச கூட்டத்தில் நம்ம எல்லாரும் உபவாசித்து தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகின்றார். கட்டுகளிலிருந்து அநேகர் விடுவிக்கப்படுகின்றார்கள். பிசாசின் போராட்டங்கள், பில்லி சூனியங்களிலிருந்து விடுதலை பெறுறாங்க. ஏராளமான சாட்சிகள், அநேகர் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. தங்களுடைய தடைகள் வாழ்க்கையில நீங்க பெறுறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து வருகின்றார். நீங்களும் இந்த மாத உபவாச கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. குடும்பமா கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.